கண்களை மூடி கரங்களை உயர்த்தி come on let's look unto God. இதயங்கள் அவர் பக்கமாய் திருப்பப்படுவதாக. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம்.
உபகாரங்கள் கணக்குரைத்தென்னதாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் தேவன் நம்மை பாதுகாப்பார். ஆனால் பாதுகாக்கப்படுவதற்கு நம்ம சிலவற்றை செய்ய வேண்டும். ஆமென். பாதுகாக்கப்படணும். அப்போ வேதம் பாதுகாப்பை சொல்லுகிறது என்றால், நம் தேவன் நம்முடைய டிஃபெண்டர், பாதுகாவலர் என்றால், மேபி தேர் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு டூ. விசுவாசம் என்பது எப்பொழுதுமே சும்மா இருப்பது விசுவாசம் அல்ல. விசுவாசத்திற்கு கிரியைகள் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். வி மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 91 ஒரு சிறந்த பாதுகாப்பின் சங்கீதம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன், 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge, He is my fortress, my God, in Him will I trust. Surely He shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. He shall cover you with His feathers, and under His wings you shall take refuge. His truth shall be your shield and your buckler. 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். You shall not be afraid of the terror by night, nor of the arrow that flies by day. 6, nor of the pestilence that walks in darkness, nor of the destruction that lays waste at noonday. இப்படி படிச்சுட்டே போனீங்கன்னா எல்லா வார்த்தைகளும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் அது முதல் வசனம், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல், எல்லாம் சொல்லுங்க, நிழலில் தங்குவான். ஸோ நம்ம பைபிள் நமக்கு பல இடங்களில், பல வசனங்களில், பல அனுபவங்களில், பல ஏற்பாட்டின் காலங்களிலும் புதிய ஏற்பாட்டின் காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை அருமையாய் சொல்லி கொடுத்திருக்கின்றன. ஜெபன்யாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 இப்படி சொல்லுகிறது. The Lord hath taken away your judgments. ஆண்டவர் உங்கள் நியாய தீர்ப்புகளை உங்களை விட்டு எடுத்துட்டாராம். He has cast out your enemy. உங்க சத்ருவை வெளியே தள்ளிட்டாரு. The King of Israel, the Lord is in your midst. இஸ்ரவேலின் ராஜா தேவன் உங்க நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணவே மாட்டீர்கள். அழகான ஒரு வார்த்தையை இஸ்ரவேலுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் படிக்கும் போது நான் ஒரு 1000 வசனத்தை இன்னைக்கு எடுத்து உங்களுக்கு சொல்லலாம். எந்த இடத்தில் பார்த்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக தான் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஸோ நம்ம அதை கற்றுக்கொள்ளவும் அதற்குள் வந்து நின்றால்தான் இந்த நாட்களில் கொடிய காலங்களில் நமக்கு வரக்கூடிய பலவித சீற்றங்கள், சத்துருக்களுக்கு நடுவே பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 91ஆம் சங்கீதம் சொல்லுது, உன் கண்களாலேயே நீர் அவர் முடிவை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜெபன்யா சொல்றாரு, இனி நீ தீங்கை காணவே மாட்டாய். ஒன்னு உன் கண்ணால பார்க்க மாட்டேன்றாரு, இன்னொரு இடத்துல நீ தீங்கியே காண மாட்டாய். எது உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆமென். ஸோ வாக்கு தத்தங்கள் வித்தியாசமாய் நம்மை டிஃபெண்ட் பண்ணுகிற, பாதுகாக்கிற தெய்வமாய் நம்முடைய தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுகிறார், ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன். அப்போ நமக்கு அந்த பாதுகாப்பு வேண்டுமானால் நான் இப்படி நினைக்கிறேன், நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்க வேண்டும். அந்த இடம்தான் 91ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். Who dwells in the shadow of the Almighty. அப்போ எங்க பாதுகாப்பு இருக்காம்? உன்னதமானவர் மறைவு. அந்த மறைவு அவருக்கு ஒரு நிழல் இருக்கு. அந்த நிழல்ல யார் வந்து தங்குறாங்களோ அந்த தங்குறவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் அப்படி சொல்லிட்டே போற ஒவ்வொரு தீமைக்கும் எங்கே பாதுகாப்பு உண்டாம்? அவருடைய நிழலில் நம்ம தங்கணும். பக்க சொல்ல, நான் தங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு.
ஸோ நமக்கு பாதுகாப்பு வேணும்னா நமக்கு ஒரு நிழல் வேணும், நமக்கு ஒரு மறைவிடம் வேணும். அந்த மறைவிடத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஒரு கோட்டை இருக்குன்னா அந்த கோட்டை எங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த கோட்டைக்குள்ள நம்ம புகுந்து விட்டோம் என்றால், பிரவேசித்து விட்டோம் என்றால் அங்கே நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமீன். ஸோ ஞானமுள்ள கிறிஸ்தவர்களாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ 2 காரியம் செய்ய வேண்டும். 1, மறைவிடத்தை கண்டுபிடிக்கணும். 2, அந்த மறைவிடத்துல தங்கி இருக்கணும். மீண்டும் 2 முறை சொல்றவங்க புரிவதற்கு. 1, மறைவிடத்தை கண்டுபிடிக்கணும். 2, அந்த மறைவிடத்துல தங்கி இருக்கணும். இன்னொரு முறை சொல்றேன், நீங்க நல்லா ஆமீன் சொல்லலாம். 1, மறைவிடத்தை கண்டுபிடிக்கணும். 2, அந்த மறைவிடத்துல தங்கி இருக்கணும். இது 2ஐயும் நீங்க செஞ்சா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று என் பைபிள் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த நாட்கள், குறிப்பாக இந்த கோவிட் சீசன்ல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தேடுதல் ஒன்றா இருக்கணும். சீக்ரெட் பிளேஸ். கர்த்தர் எனக்கு மறைவிடத்தை காண்பிக்கணும், இந்த மறைவிடத்தை நான் கண்டுபிடிக்கணும். சிலர் மறைவிடத்தை கண்டுபிடிப்பாங்க, ஆனா அங்கே தங்கி இருக்க மாட்டாங்க. இது 2ஐயும் நீங்க செஞ்சுட்டே இருந்தா நான் நம்புகிறேன் எந்த தீங்கும் உங்களை அணுகாது. தொல்லையை கர்த்தர் உங்களை விட்டு தூரமாய் வைப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஏன்னா 1, மறைவிடம், அதை கண்டுபிடிக்கணும். 2, அந்த மறைவிடத்தில் நீங்க என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். 2ஐயும் செய்வேன் என்று சொல்றவங்க ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஞானம் உள்ளவர்களாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். மறைவிடத்தை கண்டுபிடிக்கணும், அந்த மறைவிடத்திலே தங்கி இருக்கணும். நீங்க அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய கிறிஸ்தவ பாதையில் வாரம் வாரம் நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற, நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒன்றை சரி என்று காட்டுகிறாரோ அந்த சரி என்று காட்டினதை நம்ம செய்ய வேண்டும். ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காட்டினார், அந்த வழி சரி என்று தெரிந்தால் அந்த வழியில் நடக்க வேண்டும். ஆமீன். குறைகிறது. கர்த்தர் நமக்கு ஒரு படியை காண்பித்தால் அந்த படி நல்லதென்றால் அந்த படியில் நிற்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் இந்த பக்கம் திரும்புன்னு சொன்னார்னா அது கர்த்தர் தான் சொன்னார் என்றால், அந்த திரும்பும் வழி சரி என்றால் அந்த வழியில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். கர்த்தர் அங்கே போகாதே என்று சொன்னால் அது கர்த்தர் சொன்னார் என்றால் அங்கே போகாமல் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஒரு சொல்ல மாட்டீங்களா? சோ கர்த்தருடைய மறைவிடம் எங்கன்னு கண்டுபிடித்து அந்த மறைவிடத்தில் நிற்கவும் தங்கவும் நடக்கவும் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம் தொடங்கி, நான் நினைக்கிறேன், நம்முடைய சரீரம் வரைக்கும் பாதுகாக்கப்படுகிற தன்மையில தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். பக்கம் சொல்லுங்க, மறைவிடம் தான் எனக்கு தேவை அப்படின்னு. மறைவிடம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த மறைவிடத்தை விட்டு நீங்க வெளியே போகக்கூடாது. ஏன்னா 91 சங்கீதம் சொல்லுது, உன்னதமானவன் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவானாம். கூடாரமிட்டு அங்க தங்கிடணும். எவன் கூப்பிட்டாலும் போக கூடாது. மறைவிடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எவ கூப்பிட்டாலும் போக கூடாது. நண்பர்களை இழந்தாலும் போக கூடாது. செல்வங்கள் இழந்தாலும் போக கூடாது. ஏன்னா என்னுடைய நீண்ட கால பாதுகாப்பு எங்கன்னா அந்த மறைவிடம் தான். You have to stay there. You have to dwell there. You can't just go in and out. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மறைவிடத்தை கண்டுபிடிக்கணும். மறைவிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? தங்கி இருக்கணும். நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் என்ன சொன்னாலும் நீங்க சொல்லணும், இதற்கு மட்டும் நான் விலக்கரையும் கொடுப்பேன். அதாவது இந்த மறைவிடத்தில் தங்குவதற்கு தேவைப்பட்ட, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா, நட்பை இழப்பேன், சொந்தங்களை இழப்பேன், என் செல்வத்தை கூட இழப்பேன். எனக்கு முக்கியம் தேவை இவை எல்லாவற்றை விட என் மறைவிடத்தில் தங்கி இருப்பது எனக்கு முக்கியம். ஏன்னா அங்கதான் எனக்கு பாதுகாப்பு, அங்கதான் எனக்கு டிஃபென்ஸ், அங்கதான் எனக்கு ரெஃப்யூஜ், அங்கதான் எனக்கு ஃபோர்ட்ரஸ். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஸோ அங்க நம்ம எப்படி தங்கணும்? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேர் டு டுவெல், ஹவு டு டுவெல் என்பது ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் பல ஜபங்கள் நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பின் ஜபங்கள் ஆங்காங்கே எல்லா இடத்திலும் நடைபெறுகிறதான வேதத்தில் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வாள். பைபிள் பைபிள் என்றால் நான் அதை போதிக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆமென். ஸோ இந்த மறைவிடம் தான் என்ன? வாட் இஸ் தி சீக்ரெட் பிளேஸ்? இந்த மறைவிடம் என்ன? நான் நம்புகிறேன் வேற ஒண்ணுமே அல்ல. அந்த மறைவிடம் வேறொன்றும் அல்ல, அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் சொல்றார், உன்னதமானவரின், என் கூட சொல்வீங்கன்னு நினைச்சேன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எப்படி பாஸ்டர் நீங்க தைரியமா அது பிரசன்னம்னு சொல்றீங்கன்றதை நான் சொல்லிடுறேன். சாதாரண என் சின்ன மூளைக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய
நிழலில் தங்குவான். அப்ப நான் நினைக்கிறேன், அந்த நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் இங்க நிக்கிறேன், ஒரு நிழல் இருக்கு. ஏன் நிழல் இருக்கு? இன்னொரு முறை, இங்க நான் நிக்கிறேன், எங்க நிழல் இருக்கு. ஏன் நிழல் இருக்கு? நான் இருக்கிறனால தான் நிழல் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு 91ல, என் நிழல்ல நீங்க தங்குவீங்க, ஏன்னா நான் அங்க இருக்கிறனால தான் நிழல் இருக்கு. ஏங்க, நீங்க அங்க இல்லைன்னா அங்க நிழல் இல்லைங்க, அவர் இருக்கிறனால தான் நிழல் இருக்கு. அப்போ மறைவிடம் என்பது வேற, நிழல் என்பது வேற ஒன்றும் அல்ல. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, இருக்கிறனால தான் நிழல். இப்ப நான் இங்க நிக்கிறேன், என் நிழல் இருக்கு. அந்த நிழல்ல வந்து பிரதர் நிக்கிறார்னா, ஒரு பிரதர் நிக்கிறார்னா, அந்த நிழல் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்க இருப்பதற்கும் அவரை மறைப்பதற்கும் அவரை பாதுகாப்பதற்கும் காரணம் நான் இங்க இருக்கிறேன்னு அர்த்தம். கையை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்றேங்க, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிற நீங்க நிழல்ல இருப்பதற்கு காரணம் வேறொன்றுமல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன் என்று சொன்னவர், அது அவருடைய பிரசன்னம். நல்ல அழியில சொல்ல மாட்டீங்களா? அந்த பிரசன்னத்துல நீங்க கண்டுபிடிக்கணும், அந்த பிரசன்னத்தில் நீங்க தங்கி இருக்கணும். அங்க நீங்க தங்கி இருந்தா அது உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை தான் 91 மிச்சமான வசனங்கள் சொல்லி முடிக்கும் போது சொல்றார், நீடித்த நாட்களால் நான் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த கோவிட் சீசன்ல டிக்ளேர் பண்றேங்க, கர்த்தர் உங்களுக்கு மோசையை போல நீடித்த ஆயுசையும், கண்கள் மங்காமல், பலன் குன்றாமல், ஹெல்த்தி வெல்த்தியாக கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவாராக. சொல்லுங்களேன் ஒரு பலத்தாமேன். ஹல்லேலூயா. நிழல் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் அவருடைய மறைவிடம். அவர் இருக்கிறார்னா நிழல் இருக்கு. அப்ப அந்த நிழல்ல வந்து நின்றா எனக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் என் பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். நிழல் இல்லைன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். நிழல் இருக்கிற வரைக்கும் அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நீங்க அங்கேயே தங்கணும். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, உங்க சமூகத்தில் நான் தங்கி இருக்கணும். ஐ எம் a dweller. அதுவும் 91 சொல்லுது, உன்னதமானவர். இன்னைக்கு அதை சொல்ல சொல்ல உங்க வாயை விட்டு போகாமல் இருப்பதாக. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். ஆமென். He who dwells. அந்த dwell என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நான் அங்க தங்கி இருக்கிறேன், கூடாரமிட்டு இருக்கிறேன். என்ன வந்தாலும் நான் அதை விட்டு நகர மாட்டேன். ஏன்னா எனக்கு பாதுகாப்பு வேற எங்கும் அல்ல, மறைவிடம் தான் பாதுகாப்பு. நான் ஒரு வேகபாண்ட் அல்ல, நான் ஒரு ஊர் சுத்துறவன் அல்ல, நான் அப்பப்போ போயிட்டு வர்றவன் அல்ல. பிரசன்னத்தை கண்டுபிடிச்சா என்ன விளக்கறையை கொடுத்தாலும் பரவாயில்லை, அந்த பிரசன்னத்திலேயே தங்கி இருப்பேன். குறிப்பா இந்த நாட்களில் நீங்க அத்தனை பேரும் வீட்டில் இருந்தாலும், சர்ச்சில் இருந்தாலும், போனாலும் வந்தாலும், உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். தேவனுடைய பிரசன்னமாகிய நிழலில் தங்கி இருந்தா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அங்கே எதுவும் உங்களை சேதப்படுத்தாதான். பகலில் பறக்கும் அம்பு இருக்கும், இருளில் நடமாடும் கொள்ளைனுக்கு நீயே எழுந்து விரியன் பாம்பை மிதிப்பாயாம், அது உன்னை சேதப்படுத்தாதான். ஏன்னா யார் இருக்க அவன் கூட? நிழல் இருக்கு. நிழல் இருப்பதற்கு காரணம் அவர் உங்க கூட இருக்கிறார். அந்த பிரசன்னம் உன்னை விட்டு விலகாத, நீ அதை விட்டு வெளியே போகாம உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்க. பைபிள்ல நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், பேதுரு நடந்து போகும்போது அவர் உருமால், அவருடைய ஷேடோ யார் மேலேயாவது விழுந்தாவது சுகம் கிடைக்கும் என்று ஜனங்கள் வழியோரங்கள் வந்து நிற்பார்களாம். பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழல் விழுந்தவர்களாம் சுகம் அடைந்தார்கள். அப்ப நிழல் விழுவதற்கு காரணம் பேதுரு அங்க இருந்தாருன்னு அர்த்தம். அப்ப நிழல் நமக்கு தராருன்னு அர்த்தம், அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு, கர்த்தர் என் கூடவே இருக்கிறார்? சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். பிரசன்னத்துக்கு வந்துட்டீங்களா? வெளியே போவாதீங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள் 91 ஆம்பிளிஃபைட் இங்கிலீஷ் பைபிள் இப்படி சொல்லுது, he who dwells in the shelter, அவன் ஒரு கூடாரத்தை அமைச்சிருக்காரு, தான் அவருடைய பிரசன்னம், of the most high will remain secure. அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவனை செக்யூரிட்டியா பார்த்துப்பாராம், இன்சூரன்ஸ் கொடுத்து பாதுகாப்பார், எந்த தீங்கு வராம பாதுகாப்பார் என்று பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்புறம் ஏன் பாஸ்டர் இப்படி நடந்துச்சு, அதை நான் சொல்ல வரல. பிராக்டிகலி ஐ எம் நாட், நான் சொல்ல வரல, வசனத்தை மட்டும் சார்ந்து நிற்க விரும்புகிறேன். ஆமென். செக்யூர் அண்ட் ரெஸ்ட் இன் தி ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி. அண்ட் பிராக்கெட்ல சொல்றார், whose power no enemy can withstand. என்ன தெரியுமா சொல்றாரு ஆம்பிளிஃபைட் இங்கிலீஷ் பைபிள்ல 91? ஒருத்தன் வந்து உன்னதமானவருடைய உயர் மறைவாகிய நிழல்ல வந்து தங்கிட்டானா அந்த தங்குற இடத்துல இருக்கிற தேவ வல்லமைய எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் ஜெயிக்க முடியாதான்.
நான் ஒன்னு சொன்ன நீங்க ஆமென். உனக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் எடுந்தாலும் அது வாய்க்காமல் போகும். உன் சத்துருக்களால நிக்கவே முடியாதான். பலத்த ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? No enemy can withstand when you are in the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் வரும்போது தீங்குகள் ஒன்றும் செய்வதற்கு அந்த வல்லமை மேற்கொள்ளும் ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் ஆம்பிளிஃபைட் பைபிள் நோ பவர் அப்படின்றார். அதனால இயேசு உயிர் தெழுந்து போக சொன்னார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம பிரசன்னத்திலாம் இருப்போம், அப்புறம் வெளியே போயிடுவோம். சண்டே உள்ள வந்துருவோம். நான் சர்ச்சை சொல்லவில்லை, பிரசன்னம் பாட்டுக்கிட்டலாம் பாடி ஜெபராஜையா பாடும்போது ஜெபிக்கும் போது அப்படியே ஆவியானவர் இறங்கி அப்படியே கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை கடவுள் எங்க இருக்காருன்னு கூட தெரியாதவங்களா அங்கே பொய்யும் புரட்டும் திருட்டும் பூமியை கெடுத்தானே. We go on our own way and we just leave the presence, the mighty awesome presence. We go away from him, we forget him, and we live like vagabonds. We don't understand that God is always with us. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல ஒருத்தர் தட்டு, இந்த பிரசன்னத்திற்காக நான் என்ன விலக்கரையும் வேணா கொடுப்பேன். அங்க தங்கி இருக்கணும். தங்கி இருக்கிறதா கஷ்டம். ஆனா பைபிள் சொல்லுது ஒருவன் அதுல தங்கி இருந்தாதான் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இப்படி சொல்றாங்க, அப்படி உன்னதமானவருடைய உயர் மறைவில் வந்து தங்கி இருக்கிறீங்கன்னா உங்களை கர்த்தர் கோட்டையிட்டு மறைக்கிறார், உங்களை கூடாரமிட்டு மறைக்கிறார், நிழல் உங்களை மறைக்கிறார், கூட இருந்து பாதுகாக்கிறார். எத்தனை சக்திகள் எழுந்து வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாத ஒரு பாதுகாப்பு தருவேன் என்று 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க தலைமையால தீங்குகள் பறந்து போனால் கூட அது உங்களை சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா நீங்க பிரசன்னத்தில் தங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தங்க வேண்டும், வர வேண்டும், தங்க வேண்டும், நிலைக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். சோ அங்க தங்கணும்னு சொல்றவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லிடுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ எப்படி தங்கிறது அப்படின்றதான் பிரச்சனை. ஒரு சில வசனங்களை நான் சுட்டிக்காட்டி நான் கடந்து போறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 24, 1 John 3:24 he says, and he that keepeth his commandments dwelleth in him. யாருக்கா அவர் உள்ள தங்கணுமா? மறைவிடத்துல தங்கணுமா? சொல்றார், நான் உங்களுக்கு கற்பித்ததை நீங்க என்ன செய்யணும்? கை கொள்ளணும். சும்மாலாம் நான் என் பிரசன்னத்தில் நீங்க இருக்க முடியாதான். சொல்றார், he who keepeth and he that keepeth his commandments dwelleth in him and he in him, and hereby we know that he abideth in us by the spirit which he hath given us. ஒருவன் என் கற்பனைகளை கை கொண்டு அமைதி நிலவுகிறது. இங்கதான் நம்ம தவறிடுகிறோமோ? என் கற்பனைகள், என் வார்த்தைகள், என் அறிவுரைகள், என் ஆலோசனைகள் இதை கேட்டு இங்கே தான் கஷ்டப்படுறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, என்னில் நீங்கள் வாசம் பண்ணுவீர்கள், நான் உங்களில் வாசம் பண்ணுவேன், என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாசம் பண்ணுவார், உங்களை நான் பாதுகாப்பேன். 1 யோவான் 4:13 இப்படி சொல்லுகிறது, hereby we know that we dwell in him and he in us because he has given us of his spirit. பரிசுத்தாவி நமக்கு தந்திருப்பதனால் நமக்கு ஒன்று தெரிகிறது, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறார். ஆவியானவர் என்னோடு இருக்காருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துற அல்ல சொல்ல மாட்டீங்களா? சோ இங்க எல்லாமே அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா 91ஆம் சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்கி இருந்தார். டுவெல் 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 என்ற வார்த்தை எப்பொழுதென்றால் நீங்கள் அவர் கற்பனைகளை கை கொண்டு, ஆமென், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது நீங்கள் அவருடைய கூடாரத்துக்குள், அவருடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய மறைவிடத்திற்குள், அவருடைய நிழலுக்குள் நீங்கள் தங்கி இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். 4ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் 14, and we have seen and do testify that the Father sent the Son to be the Savior of the world. 15ஆம் வசனம், whosoever shall confess that Jesus is the Son of God. Amen. நிறைய விஷயங்களை யோவான் சொல்றார். இந்த 1 யோவான் 3லையும் 4லையும் நிறைய ஆழங்களை சொல்றார். நம்ம திரும்ப திரும்ப அதை படிக்கணும். எவனாகிலும் எவளாகிலும் இருக்கீங்களா இங்க? இல்ல, அதுக்குள்ள மறந்துடுச்சு. நீங்க எங்க பிரசங்கத்தில் தங்க போறீங்க? 10வது நிமிஷம் பிரசங்கத்திலேயே அமெரிக்கா போறீங்க. இருக்கீங்களா? சர்ச்சில் வார்த்தை கேட்குறீங்களா?
ஒருவன் என் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தன் நாவினால் அறிக்கை செய்தால் நான் அவரில் வாசம் பண்ணுவேன். இயேசுதான் என் ரட்சகர்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Whosoever shall confess that Jesus is the Son of God, அவர் தேவகுமாரன் யார் அறிக்கை செஞ்சாலும் நான் அவனில் வாசம் பண்ணுவேன், நான் அவனுக்கு தெய்வமாய் இருப்பேன். இப்ப சொல்றேங்க, அவரை அறிக்கை செஞ்சு அவரை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாலே உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். அவர் நிழலில் உங்களுக்கு பாதுகாப்பு. பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு. 16ஆம் வசனம் இப்படி சொல்றாரு, and we have known and believed the love that God hath to us. பக்கத்துல அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தூரமா இருந்தா கூட கையை நீட்டு சொல்லுங்க, அவரை ரொம்ப நேசிக்கிறார். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது அவரை நேசிக்கிறார் அப்படின்னு. உங்களை நேசிக்கிறாரு. 2 சொல்றாரு, தேவன் அன்பா இருக்கிறார். and he that dwelleth in love, அந்த அன்பில் ஒருவன் நிலைச்சால் அவன் தேவனுக்குள் நிலைக்கிறார், தேவன் அவனில் நிலைக்கிறார். அந்த வசனத்தை நான் கொஞ்சம் உடைச்சு காட்டுறேன். நீங்க இன்னைக்கு சர்ச்சில் இருக்கும்போது இப்போ ஒருவேளை கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடி அப்படியே சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரனை நேசிக்கிறாருன்னு உணர்றீங்க. வீட்டுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு துன்பம் வருது, வீட்டில் ஒரு சலசலப்பு வந்தோன்னே கடவுளாது போயா அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொல்லாம அந்த நேரத்தில் கூட தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், அந்த அன்பில் நீங்கள் நிலைச்சா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பில் நீங்க நிலைச்சீங்கன்னா அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைச்சிருப்பீங்க. அவர் உங்க பக்கத்தில் இருந்து அது நிழல், அது உங்களை பாதுகாக்க வல்லது. இந்த முறை ரொம்ப சீரியஸா சொல்லணும். நீங்க பக்கத்துல அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாருங்க. இன்னொருத்தரை தட்டி சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்பவாது அந்த முகத்துல ஒரு புன்னகை வரட்டுமே. அந்த அன்பை உணர்ந்து அந்த அன்பில் நிலைச்சீங்கன்னா அவர் உங்களிலும் நீங்கள் அவரும் நிலைச்சிருப்பீங்க. அப்போ உன்னதமான உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், அவனை தீங்கு அணுகாது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. 16ஆம் வசனம் 17ஆம் வசனம், herein is our love made perfect. இங்கதான் நம்முடைய அன்பு பூர்ணப்படுகிறது. that we may have boldness in the day of judgment. என்ன நேசிக்கிறார்னு சொல்றவங்க எல்லாம் நியாய தீர்ப்பினால கலங்கவே மாட்டீங்களாம். தைரியமா அங்க போய் நிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், அவர் என்ன நேசிக்கிறாருங்க. ஆமென். because as he is, அவர் எந்த பிரகாரமா இருக்கிறாரோ இவ்வுலகத்தில் நாமும் அதே பிரகாரமா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும்? பாதுகாக்கப்பட வேணுமா? ஒரு உணர்வுல நீங்க வாழணுங்க, தேவன் என்ன நேசிக்கிறார். அனுதினமும் எல்லாமே கஷ்டமா வரும்போதே கர்த்தர் என்ன நேசிக்கிறார், யாரை கைவிட்டால் என்ன கைவிட மாட்டார், தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பில் நிலைச்சிங்கன்னா அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைப்பீர்கள். 18ஆம் வசனம், there is no fear in love. அன்பில் என்ன இல்ல? அன்பில் பயம் இல்லை. but perfect love casteth out fear, because fear hath torment. he that feareth is not made perfect in love. அப்போ அன்பில் என்ன இல்லை? பயம் இல்லை. அப்போ பயத்தை நம்ம எடுத்துட்டா அன்புக்குள்ள என்ன இருக்கு? நிறைவு இருக்கு, மகத்துவம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, வெற்றி இருப்பு. இன்னைக்கு இந்த முதல் நாள் செகண்ட் வேவனுடைய 2வது அலையினுடைய நடுவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு துவங்குகிற முதல் ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஆனா அந்த பாதுகாப்பு வேற எங்கும் அல்ல, அது அவருடைய மறைவிடம், அது அவருடைய நிழல். ஆனா அது உங்களுக்கு வேணும்னா மீட்கப்பட்ட நீங்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைச்சிருந்தா அவர் உங்களிலும் நீங்கள் அவர்களும் நிலைச்சிருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து சொல்லுங்க, அதுதாங்க என்னுடைய பாக்கியம். ஆமென். ராஜ்யம் உங்களை பாதுகாக்கும், பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கீங்க என்ற உணர்வில் நீங்க வாழ வேண்டும். எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு, நான் தேவனோடு தான் இருக்கிறேன்? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, தேவன் என்னோடு தான் இருக்கிறார்? எத்தனை பேர் கால்வரி ரத்தத்தை சார்ந்து சொல்வீர், அவர் என்னை ரொம்பவே நேசிக்கிறார்? ஆமென். பாஸ்டர் 91ஆம் சங்கீதம் பழைய ஏற்பாட்டில் பாதுகாப்பு இல்லைங்க, 1 யோவான் புதிய ஏற்பாட்டில் இருக்குங்க. அங்கேயும் சொல்றாரு, நீங்க என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என் அன்பில் நிலைச்சிருந்தா, நான் உங்களிலும் நீங்க என்னிலும் நிலைச்சிருந்தா உங்களை தீங்கு அணுகாது என்று கர்த்தர் சொன்னார். நம்பிக்கையோடு நீங்க இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகணும். 23ஆம் சங்கீதம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் ஒரு பொல்லாக்கும் பயப்படேன். ஏன் 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 தேவரீர் என்னோடு கூட நீ இருக்கிறீனா, நான் பயப்பட மாட்டேன். அங்க இருக்கணும். நீங்க அங்க இருப்பதற்கு காரணம்
எனக்கு ஒருவர் இருக்கிறார். 1ஆம் வசனம், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்ற நிலையில் வந்து அவரோடு இருக்க, அவரோடு தங்கி இருக்கின்ற, அவர் பிரசன்னத்தை உணர்ந்து நடக்கின்ற தன்மைகளில் நீங்கள் வளர்வீர்கள். நான் சொல்றேங்க, கோவிட் உங்களை ஒன்றும் செய்யாது. சிலர்லாம் ஆமேனே சொல்லிருக்கலாமே. He will protect you. Amen. So இந்த கவரிங், இந்த மறைவிடம், இந்த பாதுகாப்பு எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. ஸோ அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சொல்கிறேன், முதல்ல நீங்கள் மீண்டும் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அதான் 1 யோவான் 4 படித்தோம். நீங்கள் தேவகுமாரன் என்பதை நீங்கள் அறிக்கை செய்தால் நான் உங்களும் நீங்கள் என்னும் நிலைச்சிருப்பீங்க. அதுதான் தங்கி இருக்கும் பாக்கியம். முதலாவது நீங்க மீண்டும் பிறக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் சீக்கிரம் ஒரு நாள் இயேசு வரப்போறார்? கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு உன் ஆவி போகும். ஆவி போய் அப்புறம் அடக்கம் பண்ணாலும் வருகையில் ராப்சர்னு ஒன்று இருக்கான் பைபிள்ல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். ரகசிய வருகையில் இயேசு வருவார். அவர் எக்காலம் துணிக்கும் போதில் ரகசிய வருகையில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் ஒரு இமைப்பொழுதில் நாம் மறைந்து விடுவோம். சண்டே உங்க கூட நான் பேசலான் இருக்கேன். ஒரு அல்ல சொல்ல மாட்டேங்கிறேன். ஆமென். சோ மீண்டும் பிறக்கணுங்க. அதாங்க பாதுகாப்பு. எங்கேயும் பாதுகாப்பு, நித்தியத்திலும் பாதுகாப்பு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சத்துருவிடத்திலிருந்து பாதுகாப்பு, கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு. நமக்கு வேற எங்கும் அல்ல, தேவனுடைய சமூகம். மீட்கப்பட்ட ஜாதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் மீண்டும் பிறந்தவர்கள். நாங்கள் நியூ லைஃப் சர்ச் மெம்பர்னு சொல்றனால உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நியூ லைஃப் சர்ச் மெம்பர்ங்கிறதுக்கு பரலோகத்தில் ஸ்பெஷல் சீட்டு கிடைக்காது. பாஸ்டர் கோஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உனக்கு ஒன்றும் கிடைக்காது, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் மீண்டும் பிறந்து அவர் தேவகுமார்னு அறிக்கை செய்து அவரிலும் நீங்கள் அவரிலும் அவர் உங்களும் நிலைச்சிருந்தா அங்கதான் பாதுகாப்பு. புரிஞ்சவங்க ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து 3ஆம் அதிகாரம் திருப்பவான யோவான் சுவிசேஷம் 3 சொன்னார், ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க பாதுகாப்பு வேணும்னா எங்க இருக்கணும்? மறைவிடத்துக்கு போனோம். அவர் சொல்ற, நீ மீண்டும் பிறக்கலன்னா பிரவேசிக்கவே. இந்த சத்தத்தை யாராவது கேட்டு இன்னும் பிரவேசிக்கலாம், இன்னைக்கு இந்த மீட்டிங் முடியும் போது இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு கேட்டு வாங்கி இன்னைக்கு ரட்சணியத்துக்குள்ள வந்துருங்க. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. You must be sure about your salvation. ரட்சணியத்தின் மேல ஒரு பெரிய உறுதி இருக்கணுங்க. இன்று ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டால் எங்க போவேன்ற நம்பிக்கை இருக்கணுங்க. துன்பத்தின் அகோரத்திலும் இயேசுவே என் ரட்சகர். மலை உச்சியில் செல்வ நிறைவில் இருக்கும் போதும் இயேசுவே என் ரட்சகர். 1000 துன்பங்கள் என்னை அசைக்கும் போதும் இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கத்தில் நிலைச்சிருப்பதுதான் ரட்சண்யத்தின் பங்கு. செத்தால் சாகிறேன், ஆனா எனக்கு ரட்சண்யம் தான் விலையேறப்பட்டது. That is where. அப்போ நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஒருவன் மீண்டும் பிறந்தால் தான் பிரவேசிக்க. உடனே நிக்கோதேமு கேட்கிறேன், நான் தான் எங்க அம்மா வயிற்றுல பிறந்துட்டேனே, திரும்ப எப்படியா பிறக்கிறது? அப்பதான் சொன்னாரு, ஒருவன் ஜலத்தினாலும் அம்மா வயிற்றுல மட்டும் பிறந்தா போதாதான், நீ ஆவியில மீண்டும் பிறக்கணும் என்று சொல்லி கொடுத்தாரே. மறைவிடத்தில் தங்கணும்னா மீட்கப்படும் ரட்சண்ய பங்கில் வரும்போது நீங்கள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள். ஒரு அல்லேல சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர், எங்க சர்ச்சு கோபுரம் 200 அடி உயரம். எங்க சர்ச்சுக்கு உள்ள இருக்கிற சிலுவை 50 அடி நீளம். சான்ஸே இல்லை. எங்க சர்ச்சு மெம்பர் பாஸ்டர், நாங்க பூர்வீக எங்க தாய் சர்ச்சு. சான்ஸே இல்லை. ஏன் அமைதி நிலவுதுன்னு தெரியல. பாஸ்டர், நியூ லைஃப்லயே 30 வருஷம் நான் உள்ளே தான் படுத்து கிடக்கிறேன். சான்ஸே கிடையாது. அவர் தேவகுமாரன் என்ற வாயின் அறிக்கையால் ஏற்றுக்கொண்டு மீண்டும் பிறந்த தேவராஜ்யத்தில் பிரவேசித்த அந்த மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவனுக்கு தான் நித்திய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எபேசியர் 2:19 நினைக்கிறேன். 2:19 எபேசியர் இப்படி சொல்லுது, Now therefore you are no more strangers and foreigners but fellow citizens with the saints and of the household of God. நான் தமிழாக்கத்தை நான் பண்றேன். இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளும் கிடையாதான். You are no more strangers and foreigners. நீங்க என்கிட்ட வர வரைக்கும் நீங்க அந்நியர்கள், stranger, foreigner.
ஆனா இப்போ நீங்க யாருங்க? நீங்க ஓட்டே பரலோகத்துல ஃபெலோ சிட்டிசன் அப்படின்றாரு, வித் த செயின்ட்ஸ் அண்ட் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். நீங்க என் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆகிட்டீங்கன்றாங்க. எத்தனை பேர் அவருடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மறைவிடங்க, பாதுகாப்புங்க. இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புறேன், ஷார்ட்டா முடிக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த ரட்சண்யத்தை அனுதினமும் நான் கொண்டாடுவேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி 1 தீமோத்தேயு 5:8 சொல்றாரு, பட் இஃப் எனி ப்ரொவைட் நாட் ஃபார் ஹிஸ் ஓன் ஹவுஸ், தன் சொந்த வீட்டுக்கு தேவையானதை ஒருவர் அந்த வீட்டின் தலைவன் கொடுக்கலனா, he has denied faith and is worse than an unbeliever. If anyone does not provide for his own and especially for those of his household. பக்கத்துல சொல்லுங்க, நான் குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன்னு. எந்த குடும்பத்துல? இயேசு குடும்பத்துல, ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, சொல்ல ஒரு குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு உள்ளவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்காதவன் நல்லவன் இல்லைன்றாரு. அப்ப என் ஆண்டவர் குடும்பத்துக்குள்ள வந்துட்டினா, ஏங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, அவர் நல்லவருங்க. அவர் உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு வேண்டியதை செய்வார். இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க மறைவிடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. மறைவிடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்க செல்வம் பாதுகாக்கப்படும். மறைவிடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்க செல்வாக்கு பாதுகாக்கப்படும். மறைவிடத்தில் இருக்கிற வரைக்கும் நீ பூத்து குலுங்குவே. மறைவிடத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு தீங்குகள் அணுகாது. இந்த மறைவிடத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே உனக்கு நலமா இருக்கும். ஏன்னா அங்க என்ன இருக்கு? உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவர் தகப்பன் யெகோவா தேவனின் நிழலில் கூடாரத்தில் தங்கி இருக்கிறான். கெட்ட குமாரன் வீட்டில் இருந்த வரைக்கும் பாதுகாப்பு. கெட்ட குமாரன் வீட்டில் இருந்த வரைக்கும் செல்வ நிறைவு. கெட்ட குமாரன் பிதாவினுடைய பிரசன்னத்தில் இருந்த வரைக்கும் அவனுக்கு தீங்கில்லை. கெட்ட குமாரன் வீட்டில் இருந்த வரைக்கும் பண்ணி கூட படுக்க வேண்டிய நிர்பந்தம் வரவில்லை. கெட்ட குமாரன் வீட்டுக்குள் அப்பாவுடைய பிரசன்னத்தில் இருந்த வரைக்கும் அவன் வாழ்க்கை நல்லமாகவே இருந்தது. ஆனா என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனானோ, பக்க சொல்லுங்க, என்னதான் ஆனாலும் பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். வெளியே போன கெட்ட குமாரனுடைய வாழ்க்கைக்கு தீங்கு வந்து, பசி வந்து, பஞ்சம் வந்து, கேவலத்தில் இறங்குவதற்கு காரணம் பிரசன்னத்தை விட்டு தூரம் போனா. ஆனா திரும்பியும் பிரசன்னத்துக்குள்ள வந்தபோது கர்த்தர் மீண்டும் அவனை ஆசீர்வதித்து பாதுகாத்தார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து, உங்க பாதுகாப்பு தேவ பிரசன்னம், உங்க பாதுகாப்பு அவருடைய வீடு, உங்க பாதுகாப்பு தேவனுடைய வாசஸ்தலம். அந்த மறைவிடத்தில் தான் நீங்க இருக்கணும். Don't go outside. அப்படியே வெளியே போனாலும் உள்ள வந்துடும். ஒரு சொல்ல மாட்டீங்க, நான்லாம் வரமாட்டேன் பாஸ்டர், நான் அப்படியே போறேன். போ, பண்ணி நிறைய ரெடியா இருக்கு. நான் சொன்னது கெட்ட குமாரனை. ஒரு சொல்ல மாட்டீங்களா? I want to close. லூக்கா 15 உங்களுக்கு தெரியும். ஸோ உங்க வாழ்க்கை கிறிஸ்து இயேசுக்கு, கொலோசியர்ல இப்படி எழுதுறார் பவுல் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில், for you died and your life is hidden with Christ in God. கர்த்தருக்குள், கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறைத்து வச்சிருக்கிறார். மறைவிடத்தில் இருக்கேன்னு சொல்றோம். நான் வசனங்களை நிறைய உங்களுக்கு காட்டுகிறேன். அப்படின்னா என்னுடைய ரட்சண்யம் எனக்கு ஒரு பெரிய கேரண்டிங்க. என்னை பாதுகாப்பார், என்னை நித்தியம் சேர்ப்பார், சேரும் வரை என்னை கைவிட மாட்டார், என்னோடு இருப்பார். அவர் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருந்து பலவிதமான இழுப்பு எனக்கு வந்தாலும் நான் தேவ வீட்டை விட்டு போகாமல், அப்பா வீட்டை விட்டு தூரம் போகாமல், அப்பா அன்பை விட்டு தூரம் போகாமல், அவர் நிழலை விட்டு தூரம் போகாமல் என் அப்பா வீட்டில் நான் தங்கி இருந்தால் அது எனக்கு பாதுகாப்பு. ஒருவேளை தூரம் போயிருந்தாலும் திரும்ப வாங்க, மீண்டும் உங்களை பாதுகாப்பார். அதுக்குன்னு வாரம் போயிட்டு வராதீங்க. ஸ்டே தேர். dwell என்ற வார்த்தை கூடாரம் அடித்து தங்குவது என்று அர்த்தமாகும். சொல்ல மாட்டீங்களா? ஒன்று ரட்சண்யம், இட்ஸ் a great security. அது நமக்கு பெரிய ஒரு தைரியங்க. மரண விளிம்பில் போகும்போது கூட நமக்கு ஒரு தைரியம், கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். ஒரு அம்மா படகுல உட்கார்ந்த கதையை நான் 1000 முறை சொல்லியிருப்பேன். எல்லாரும் சாகும்போது தத்தளிச்சு அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள், கப்பல் உடையுது, காற்று வீசுகிறது. எல்லாரும் கேட்டாங்க, என்னம்மா இவ்வளவு தைரியமா பைபிளை வச்சு உட்காந்துருக்கேன்? அடப்போட, நான் நியூயார்க் போய் சேர்ந்தா என் மகனை பார்ப்பேன், செத்தா என் மகளை பரலோகத்தில் பார்ப்பேன் என்ன என்று சொன்ன அந்த தைரியம் நமக்கு எங்க வந்தது? சால்வேஷன், ரட்சண்யம் தான் என் செக்யூரிட்டி, அதுதான் என் பாதுகாப்பு. நம்பர் 2, ஏற்கனவே சொன்னதை எடுத்து சொல்றேன்.
நீங்க கற்பனைகளை கைக்கொண்டு அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் நமக்கு பாதுகாப்பு. கற்பனையே வேண்டான்னு சொல்றவங்க இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னார்னா அதை செய்யுங்கள். இங்க போவாதன்னு சொன்னா போவாதீங்க. இதை எழுதாதன்னு சொன்னா எழுதாத. மக்கணி 14:21 ஜான், யோவான் சுவிசேஷம் 14:21. He who has my commandments, என் கற்பனைகள் இருந்தால் போதாதான், அந்த கற்பனைகளை யார் காத்துக்கொள்கிறார்களோ, it is he who loves me, and he who loves me will be loved by my Father, and I will love him and manifest myself to him. புரியல உங்களுக்கு? வசனத்தை உடைச்சு காட்டுறேன். என் கட்டளை அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஏதோ சொல்றார், பைபிள் இருந்தோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு கட்டளை சொல்றாரு, இப்படி செய்கின்றாரு. நீங்க அதை செஞ்சீங்கன்னா அவர் உங்களை நேசிப்பாராம். இட் இஸ் he who loves me. அவன் செய்யறவன் யாரா? என்னை நேசிக்கிறவன். கட்டளைகளை கை கொள்றவன் யாரு? என்னை நேசிக்கிறவன். கட்டளைகளை கை கொள்ளாதவன் என்னை நேசிக்காதவன். அப்ப என்னை நேசிக்கிறவன், ஆமென், அப்படி அவன் என் கட்டளை கை கொண்டா நான் அவனை நேசிப்பேன், எங்க அப்பா அவனை நேசிப்பாரு, நான் அவனை நேசித்து நான் என்னை அவனுக்கு என் நிழலை என் பிரசன்னத்தை வெளிப்படுத்துவேன் என்றார். மேனிஃபெஸ்ட் என்றால் என்னை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்தி காட்டுவேன். சொல்ல மாட்டீங்களாங்க? நான் பாதுகாப்புக்குரிய பங்கை உங்க கூட இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களேன்? சோ உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நான் கர்த்தரை நோக்கி நீர் எனக்கு அடைக்கலம். எல்லாம் சொல்லுங்க, அடைக்கலம், ரெஃப்யூஜ். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வீடு போல ஒரு கோட்டையை கட்டி, ஆமென், எத்தனை சத்துருக்கள் துரத்தி வந்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாமல் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு அடைக்கலம், ஒரு பட்டணம், ஒரு வீடு போல கட்டி உன்னை பாதுகாக்கிறவர் என் தெய்வம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் கோட்டை என்றார். அது ஒரு மிலிட்டரி வேர்ட், ஃபோர்ட்ரஸ் என்ற ஆங்கில வார்த்தை. ஒரு மிகப்பெரிய பட்டணத்தை செவரடைத்து மூடி வைப்பது போல கர்த்தர் உங்களை பாதுகாத்து வைப்பாரா? இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேங்க. நான் உங்களை ஜெபம் பண்ணி உங்க தலைமையில கையை வச்சு என்ன கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வசனத்தை கேட்டு அதை கை கொண்டாலே அது உங்களுக்கு பாதுகாப்புங்க. கர்த்தர் உங்களை நீடித்த ஆயுசால திருப்தி ஆக்குவாராக. சொல்லுங்களேன், ஆமென். அவர் எனக்கு அடைக்கலம், அவருக்கு கோட்டை என்று சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றானா, எந்த விதமான வெளி சக்திகளும் என்னை தொடாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கரங்களை உயர்த்த இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் மேல் அன்பு கொண்டு ரட்சணியத்தில் நிலைச்சிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேங்க, எத்தனை இடர்களும் போராட்டங்களும் எத்தனை வாதைகள் வந்தாலும் நான் ஜெபிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், உங்கள் வாதை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. Hallelujah. Praise the Lord. So சொல்றார், you have to love, you have to keep his commandments. Amen. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். 1 யோவான் 5:3 படிக்கிறீங்களா? ஏதாவது? You must learn Bible. வசனமா படிக்கணும், அதன் ஆழங்களை புரியணும். இப்படி சொல்றார், for this is the love of God. இதுதான் தேவ அன்பு. எத்தனை பேர் அன்பு வச்சிருக்கீங்க? என்னென்றால் நான் அவர் கற்பனைகளை கை கொள்றேன். அப்படி சொல்றாரு, and his commandments are not burdensome. அவருடைய கற்பனைகள் ஒன்றும் வேதனைக்குரியவைகள் அல்ல, அதெல்லாம் உனக்கு நன்மைக்குரியது தான். எத்தனை பேர் தெரியும், ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னார்னா அது தீமைக்கு சொல்லவே மாட்டார், நன்மைக்காக மட்டும்தான் சொல்வார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு முக்கியமான வார்த்தை இங்க சொல்ல போறேன். 1 யோவான் அதே 5ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவனவனும் பாவம் செய்வது இல்லை. அப்படி சொல்றாரு, but he who has been born of God keeps himself. அது தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. தேவனால் ஒருவன் பிறந்தா அவன் என்ன செய்வானாம்? அறிந்திருக்கிறோம், பிறந்தவன். யாருக்கு எத்தனை பேர் பாதுகாப்பு வேணும்? நீ என்ன செய்யணும்? உன்னை என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். ஏங்க எல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு ரொம்ப வீரெல்லாம் காட்டாது. நீ உன்னை என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். வசனத்திற்கு, வார்த்தைக்கு, தெய்வீக பயத்திற்கு, ஆராதனைக்கு, வசனத்திற்கு நீ உன்னை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். And then it says the wicked one does not touch him. பொல்லாங்க எப்ப அவனை தொடவே மாட்டார், தொடுவான். ஆனா அவன் தொடாம இருக்கணும்னா, ஒன்று நீங்க தேவனால் பிறந்திருக்கணும், நீங்க உங்களை என்ன செய்யணும்?
பாதுகாத்துக்கணும். வசனத்தால பாதுகாத்துக்கணும், வார்த்தையால பாதுகாத்துக்கணும், சுபாவத்துல பாதுகாத்துக்கணும், விசுவாசத்துல பாதுகாத்துக்கணும். ஆமென்லாம் வரமாட்டேங்கிறது. You have to keep yourself. ஆமென். ஹalleluya. எத்தனை அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்கள்? சோகமான ஆமென் நான் பார்த்ததே இல்லை. இயேசுநாதர் 28ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் வரும்போது சீஷர்களை கூப்பிட்டு உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்த பின்னாடி இப்படி சொன்னாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும், நல்லா கவனிக்கணும் என்ன சொல்றேன்னு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை எல்லாம் நீங்களும் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு நீங்க கற்றுக்கொண்ட இந்த கற்பனைகளை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து நீங்கள் இப்படி செய்வீர்களே ஆனால் உலகத்தின் கடைசி பரியந்தம் சதா நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன். அவர் இருந்தாதாங்க நிழல். அப்ப அவர் இருக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கற்பித்ததெல்லாம் நீங்க என்ன செய்யணும், கை கொள்ளணும்ன்றார். கண்டிப்பா இந்த பிரசங்கத்துக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்காதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். So we have to walk in salvation. And number 2, we must love his commandments. கர்த்தர் சொல்றாருன்னா அதை உயிரோடு நேசிக்கணுங்க. செஞ்சு பாருங்களேன், அங்க பாதுகாப்பு உண்டு. நம்பர் 3, நீங்க அனுதினமும் பரிசுத்தாவியானவரால், பரிசுத்தாவியின் பிரசன்னத்தில் அவரோடு கூட நடக்கணுங்க. எத்தனை பேருக்கு தெரியும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் நம்ம கூட இருக்காரா? இருக்கார் என்று கூட தெரியாமல நடந்துட்டு இருக்கோம். அவர் இருக்கிறார் என்ற கன்சிஸ்டன்டான உணர்வில் நம்ம நடக்க தொடங்கினால், ஆமென், அங்கே கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒரே வேர்ட சொன்னா ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி நமக்கு தேவை. பாதுகாப்பு வேணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துக்கு போ என்று சொல்லுவார், சில இடத்துக்கு போவாதன்னு தடுப்பார். அங்க நெஞ்ச தூக்கிட்டு போய் நிக்காத. ஆவியானவரோடு நடக்கிற தன்மையில் வளர்ந்தால் அது பாதுகாப்பு. அவர் நம்ம கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம். சில நேரம் ஆவியானவர் நம்மை தடை பண்ணுவார். பவுலின் பிரயாணங்களுக்கு ஆவியானவர் தடை பண்ணினார். சில இடத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்வார். அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலரை பார்க்கும்போது லெஃப்ட்ல திரும்ப சொல்லுவார். இருக்கீங்களா? சிலர் அங்க வரும்போதே கர்த்தர் சொல்வார், வாயை மூடிட்டு போயிரு, ஒரு வார்த்தை சொல்லாதானா வாயை மூடிடு, ஏன்னா அதுகிட்ட ஏதாவது சொல்லிட்டுனா வம்பு. உங்களோடு இருக்கிற ஆவியானவர் உங்களை பதவியில் பலவிதத்திலும் பாதுகாப்பதற்கு நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கன்சிஸ்டன்டாக ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி நமக்கு தேவை. அப்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வாக் வித் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். கடைசியா ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பாதுகாப்பா இருக்கணும்னா தேவனுடைய மறைவிடத்தில் வந்து அவருடைய நிழலில் தங்கி தீங்கு நம்மை அணுகாமல் இருப்பதற்கு நான் இப்படி சொல்றேன், we must walk by faith. நம்ம விசுவாசத்தில் நடந்துட்டே இருக்கணும். ஆமென். ஹalleluya. மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பேனோ என்று கேட்டது போல விசுவாசம் நமக்குள் ஒரு நாளும் மாறக்கூடாது. பயத்திற்கு நேர் விரோதமானது விசுவாசம், விசுவாசத்திற்கு நேர் விரோதமானது பயம். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் விசுவாசத்தை. நிறைய நியூஸ் கேட்பீங்க, நிறைய துர்ச்செய்திகளை கேட்பீர்கள். துர்ச்செய்தியை கேட்பதனால் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. 1000 செய்திகளை கேட்கும்போது உங்க வாய் சொல்ல வேண்டும், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த நியூஸை எவ்வளோ கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த நியூஸை நீங்க நிறைய கேட்கணும். இந்த நியூஸை 1 hour கேட்டீங்கன்னா இந்த நியூஸை 6 hour கேட்கணும். ஏன்னா அந்த நியூஸை விட இது குட் நியூஸ். இதன் மேல உங்க வாழ்க்கை கட்டப்படணும். விசுவாசத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். கொஞ்சம் அசைவுகள் வரும்போது நம்முடைய வாய் வித்தியாசமாய் பேசிவிடுகிறது. நாம் பார்வையின்படி நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். பக்கம் விசுவாசத்திலேயே நடப்பேன். இவ்வளோ சொல்லிட்டு ஒன்றை விட்டால் அது நலமா இருக்காது. நான் முடிச்சிடுறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்க வாழ்க்கைக்கு பொறுப்பெடுக்க வேண்டும். நம்பர் 5 மேபி you must be responsible for your life. அப்படின்னா என்ன தெரியுமா பாஸ்டர்? என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஏனோ தானோன்னு நீ வாழ முடியாது.
தேவ பாதுகாப்பும் உயர்வும் அனுகிரகம் உங்களுக்கு வேண்டுமானால் commit yourself for a very responsible life. ரட்சண்யம் ஒரு பொறுப்பு, கற்பனைகளை கைக்கொள்வது ஒரு பொறுப்பு. ஆமென். சிலதெல்லாம் நமக்கு கர்த்தர் சொல்லும் போது அதை செய்வது நம்முடைய பொறுப்பு. டிவைன் ப்ரொடெக்ஷன் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். நான் சொன்னேன், ஐயா கையை சானிடைஸ் பண்ணுங்க, தூரமா நில்லுங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஐயா அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். அடுத்த நாள் அவர் இல்லை. என கேட்கிற அன்பானவர்களே, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும், உங்களை நீங்க காத்துக்கொள்ளணும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி நீங்க செய்யும் போது அதுவே ஒரு பாதுகாப்பு. ஆமேன். எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார்னா உனக்கு என்ன வேலை? தூங்கி சாக வேண்டியதானே. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பின் பங்கை நீங்கள் நன்றாய் செய்ய வேண்டும். முதல் செய்திங்க செகண்ட் வேவ்ல நல்லா கேட்டுக்கோங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நான் என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லு. இது பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நல்லா சொல்லு. பக்கத்தில் எழுதிட்டு நாங்கள் தட்டி சொல், நான் என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லு. இன்னிலிருந்து ஒழுங்கா சாப்பிடணும், கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொன்னார், புல்லும் பூண்டும் விதை உள்ள இலைகள் அவைகளே உனக்கு ஆகாரமா இருப்பதா. நல்ல ரெஸ்பான்சிபிளா நீங்க இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே சில பிராக்டிக்கல் டிப்ஸ் தராங்க. இருக்கீங்களா? நான் ஒரு பாஸ்டரா என் சபையை 29 வருஷம் நடத்தினால இதெல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், நீ உன்னை பார்த்துக்கணும். இப்ப நிறைய விஷயம் சொன்ன அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஆமேன். நல்ல ருட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா எழும்பும் நேரம், தூங்கும் நேரம், ஜெபிக்கும் நேரம், பைபிள் படிக்கும் நேரம். எழும்புறதுக்கு முன்னாடியே போன்ல அப்படியே எழுந்தோம், எங்க போனோம், என்ன பண்ணோம், எங்க வந்தோம். 11 மணி வரைக்கும், ராத்திரி 9 அடுத்த நாள் 11 மணி வரைக்கும் தூங்குகிறவர் எவரும் உருப்பட மாட்டார்கள் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யூ மஸ்ட் ஹேவ் அ ருட்டீன். ஒரு ருட்டீன் வேணுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னிலிருந்து 5 மணி இல்லை 6 மணினா 5 மணிக்கு டெய்லி எழும்புவேன். நான் இந்த நேரம் ஜெபம் பண்ணுவேன், இந்த நேரம் என் வேலைக்கு போவேன், இந்த நேரம் நான் குளிப்பேன். அது எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சு அழகாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால்தான். சொல்லமா, தேவனுடைய வாசஸ்தலத்தில் தங்குகிறவர் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 6 முதல் 2 வாசிக்கிறோம், there shall be fire burning on the altar and it shall never go out. உங்க பலிபீடத்தில் அன்னைக்கு சொல்ல ஆசாரியர்களே, நெருப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கணும், அது அணையவே கூடாது. நீங்க ஒரு நாள் அணைஞ்சு வாழக்கூடாது. அனுதினமும் எழும்ப வேண்டும், அனுதினமும் எரிய வேண்டும், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். உங்க ருட்டீன் கரெக்டா இருக்கணும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். praise the lord. உங்க சிந்தனையை நல்லா வச்சுக்கணும். எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்றதுக்கெல்லாம் ராமேன் சொல்ல, நல்லா சிந்திப்பேன். நன்மையானது எதுவோ, பூர்ணமானது எதுவோ, நியாயமானது எதுவோ, பரிசுத்தமானது எதுவோ, அழகானது எதுவோ, நல்ல அறிக்கை எதுவோ, வல்லமை எதுவோ, துதிக்குரியது எதுவோ, அவைகளையே நான் தியானிப்பேன். சிலர் அப்படிகளாம் கிடையாது. தீமையானது எதுவோ, வேண்டாதது எதுவோ, எவனை கால வரலாம் என்பது எதுவோ, இன்னைக்கு யாரை பத்தி தப்பா பேசலாம் என்பதோ, என்ன டிராமா பண்ணலாம், நோ நோ நோ. பாதுகாப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லவைகளையே சிந்தனை சிந்திக்கணும். உங்க சிந்தனை பியூரா வச்சுக்கோங்க. நல்லதானே சொல்லி கொடுக்கேனே. தீமையே நினைக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு தீமை செஞ்சாலும் மறந்துட்டு முன்னாடி போங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். உங்கள் இருதயத்தை நல்லா பாதுகாத்துக்கணும். Keep your heart with all diligence because out of it flows issues of life. நல்ல இருதயம் உங்களுக்கு இருப்பதாக. நான் அந்த ஹார்ட்டை சொல்லல, ஹார்ட்டை சொன்னேன். உங்க மைண்ட் அண்ட் ஹார்ட் பியூரா வச்சுக்கோங்க. ஆமென். நல்ல நேரத்தில், சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. அது அளவோடு சாப்பிடுங்க. ஒரு காலத்தில் நமக்கு சொன்னார்கள், நிறைய சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு. இப்ப அந்த ஆராய்ச்சி மாறிடுச்சு. கம்மியா சாப்பிட்டா ஒரு ஆமீன் கூட வரவே இல்லை.
Take good care of your diet. Be responsible. Take care of your body. கடைசி அப்படி சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நம்ம பாதுகாக்கணும்னா, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வியாதியிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா, ஒரு அழகான வசனம் நம்ம நிறைய நேரம் எல்லா போதகர்களும் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள். உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிப்பாயாக. நீ அப்படி சேவிப்பாயானால் உன் அப்பம் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை நான் உன்னை விட்டு தூரமா வைப்பேன். எத்தனை பேர் வியாதி தூரமா இருக்கணும்? நீ தேவ ராஜ்யத்தில் சேவை செய்வதை அனுதினமும் வேலையாக மாற்றிடணும். Serve God and the interest of His kingdom every day. நீங்கள் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் நாட்கள் செழுமையாக இருக்கும் என்று யோபுக்கு சொன்னது போல நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் தேவனை சேவிப்பீங்க? இந்த கொரோனா சீசன்லையும் நான் தேவனுக்கு சேவை செய்வேன். கர்த்தருடைய வீட்டுக்கு வருவேன். அவருடைய தூண்கள் இருக்கிற தூசியை கூட நான் துடைப்பேன். நான் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நான் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பேன். அவர் சேவையில நிலைச்சிருப்பேன். அதை விட்டு ஒரு நாள் கூட விலகாதீங்க. அதை எரிந்து கொண்டே இருக்கிறவரை நீங்க இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் வியாதியை உங்களை விட்டு தூரமாய் வைப்பார் என்று என் பைபிள் சொல்லுகிறது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க நிறைய சேவை செய்யணும். கடைசியா எனக்கு நிறைய அறிஞர்கள் எல்லாம் இதை சொல்லியிருக்கிறார்கள். நான் சங்கீதத்தை படித்த போது, இன்னைக்கு அதை மீண்டும் நிறைய வாட்டி படிச்சிருக்கோம், பட் படித்த போது என்னை பிரமிக்க வைத்தது. நான் இப்படி சொல்ல போறேன். கர்த்தருக்கு கொடுப்பதையும், பொதுவாக அதை பிரசங்கம் பண்றதில்லை நான், கர்த்தருக்கு கொடுப்பதையும் உங்களை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு கொடுப்பதையும் நிறுத்தாமல் இருந்தாலே உங்களை கர்த்தர் பாதுகாப்பாருங்க. 41ஆம் சங்கீதம் நான் மெல்ல படிக்கிறேன், முடிச்சிட்டேன். ரொம்ப முக்கியமான செய்தி இது, கேளுங்க. Blessed is he that considereth the poor. சிலர் எப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. யாரோ ஒருத்தருக்கு அன்னைக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க, அதோட அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாதான். Blessed is he that considereth the poor. நீங்க உங்களை சுற்றி இருக்கிற எளியவர்களை நீங்க நினைச்சாலே உன் ஆபத்து வரும்போது கர்த்தர் உன்னை தப்பு வச்சிருவாராம். அதனால்தான் பாடினார்களோ தர்மம். But Bible says, blessed is he that considereth the poor. ஏழைகளை நினைச்சே வாழ்ந்து அவனுக்கு நன்மை செஞ்சுட்டே இருந்தா இக்கட்டு வரும்போது அவர் உங்களை விடுவிப்பாராம். ஒரு 2ஆம் வசனம் இப்படி சொல்றது, the Lord will preserve him. கர்த்தர் அவனை என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். அவன் உயிரோடு வைப்பார். அவன் பூமியில் ஆசீர்வாதமா இருப்பான். அவன் சத்ருவின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்காம பாதுகாப்பான். காரணம், அவன் சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கின்றான். ஏங்க அதுக்கு ஒரு அல்லேலியா எல்லாம் ஆமீன்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியே மகளே கலங்காது அப்படின்னு அல்லேலியா வருது இல்ல? பைபிள் சொல்லுது. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தின் ஆழத்தில் வேதம் பரிசுத்தாவியான ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, உன்னை சுற்றி இருக்கிற ஏழைகளை மறக்காம இருந்தாவே உன்னை நான் பாதுகாப்பேன். உன் தலையை நான் பாதுகாப்பேன். உன்னை தலையை நான் உயர்த்தி வைப்பேன். உன்னை ஜீவனோடு வைப்பேன். அப்படியே சத்துருக்கள் வந்தாலும் அவன் இஷ்டத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்காமல் உன்னை பாதுகாப்பேன். தர்மம். உங்களை சுற்றி இருக்கிற ஏழைகளை நீங்கள் மறக்க கூடாது. உங்களுடைய ஊழியத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 20ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிடுறேன். The Lord hear thee in the day of trouble. The name of the God of Jacob defend thee. யாக்கோபின் தேவன் உங்களை பாதுகாப்பாராக. இப்ப சொல்றாரு, send me help from the sanctuary and strengthen thee out of Zion. 3ஆம் வசனம், remember all thy offerings and accept thy burnt sacrifice. கர்த்தாவே, எங்களுடைய எல்லா காணிக்கைகளையும் எங்கள் பலிகளையும், அதற்கெல்லாம் பல ஆழங்களும் பின்னணிகளும் உண்டு, நான் லேசா எடுத்துக்கிறேன். நீங்க ரிமெம்பர் ஆல் தை ஆஃபரிங்ஸ் அண்ட் அக்செப்ட் தை பர்ன்ட் ஆஃபரிங்ஸ். எத்தனை பேர் தெரியும், ஏழைகளுக்கும் கர்த்தருக்கும் இன்னைக்கு நீங்க எதை விதைச்சாலும் அது எதிர்காலத்துக்கு நீங்க போடுறீங்க. இன்னைக்கு போடுறீங்க, அது அங்க நிற்கும். எங்க அடுத்த தீங்கு வரும்போது உன்னை தப்பு வைக்க அது அங்க நிற்கும் என்றுதான் அவர் சொல்றாரோ என்று நான் யோசிக்கிறேன். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஸோ ஆண்டவர் உங்கள் நெருக்கத்தில் உங்களுக்கு பதிலை தந்து யாக்கோபின் தேவன் உங்களை பாதுகாப்பார். May he send you help from the sanctuary and grant you support from Zion. May he remember all your sacrifices. Can we try NIV? Maybe வருது.
May he remember all your sacrifice and accept your burnt offerings. May he remember all your sacrifice and accept your burnt offerings. 4th வசனம். May he give you the desire of your heart and make all your plans succeed. May we shout for joy over our victory and lift up our banners in the name of our God. May the Lord grant all your requests. எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்க நடுவில் ஒரு வசனத்தை பொறுத்துறாரு. கர்த்தாவே, நாங்கள் செலுத்தின எங்கள் தகன பலிகள், காணிக்கைகள், இவைகளெல்லாம் நீர் நினைத்தருளும். எத்தனை நம்புறீங்க? ஆண்டவருக்கு கொடுத்த, ஏழைகளுக்கு கொடுத்தவங்க. நான் நியூ லைஃப்க்கு சர்ச் கொடுக்கணும்னு கூட சொல்ல வரலங்க. ஆனா வாழ்க்கையில கொடுக்கிற ஜாதியா இருந்தா இக்கட்டு வரும்போது கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார். நம்ம தேசத்தில் இருக்கிற விதவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். திக்கற்ற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏதாவது ஒரு பர்த்டே வந்தா காஞ்சி போன 2 பிரியாணி செஞ்சு அங்க போய் ஊட்டிட்டு 5 போட்டோ எடுத்து 50 பேரை காட்டுறது. ஆமேனே வரல. ஏன் பர்த்டே அன்னைக்கு தான் அந்த குழந்தைக்கு பசி வருமோ? மற்ற நாள் அதுக்கு பசிக்குதியா? பர்த்டே அன்னைக்கு கொடுக்காத, டெய்லி கொடு, அப்பப்ப கொடு, இருக்கும்போது கொடு. வரலே சொல்ல மாட்டீங்களா? We must learn to give to God and to the poor, and then he will defend you. பைபிள் அப்படி சொல்றதுங்க. நீங்க அப்படி செஞ்சா தீங்கு வரும்போது அவனை தப்ப வைப்பேன்றார். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் எதிர்காலத்துக்கு ஒரு விதையை இப்பவே நீங்க அனுப்புவீங்க? நீங்க அப்படி செய்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இவ்வளவு நான் பேசுவதற்கு காரணம், ஒரு வசனம் என்னை தொட்டது. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், அவங்க அவனுக்கு பாதுகாப்பு உண்டு என்று மிச்சமான வசனங்கள் சொல்வதை காண்டும். எல்லாவற்றுக்கும் மேல கடைசியா இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான் பாதுகாப்பு. அவர் எப்படி நம்ம கூட இருப்பார்? சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும், இதோ அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அப்ப அவர் நம்ம கூட இருக்கணும்னா உங்க வாய் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்கிற துதி உங்க வாயில் இருக்கும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை 22ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம், நீர் இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற துதி உங்கள் வாயை விட்டு ஓயவே கூடாதுங்க. எத்தனை பேர் துதிப்பீங்க? பாதுகாப்பு, கம்யூனியன் ஒரு பாதுகாப்பு. அந்த அப்பத்தை கையில் எடுத்து, ரசத்தை கையில் எடுத்து, அது ஒரு ஆயுதம் போல நீங்க நிக்கணுங்க. இது எங்களுக்காக பிற்கப்படுகிற உங்களுடைய சரீரம், இது எங்களுக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய திரு சரீரம். பிக் அப் த கம்யூனியன். அடுத்த முறை சர்ச்சுக்கு வரும்போது அந்த கம்யூனியன் சும்மா ஒரு கடமைக்காக எடுக்காத, அதை எடுக்கும்போது சொல்லு, இதை புசிக்கிற நாங்கள் அவரை எந்த பிரகாரமோ இவ்வுலகத்தில் நாங்களும் அதே பிரகாரமா இருப்போம். ரத்தத்தை கையில் எடுக்கும் போது அந்த சாத்தானை பார்த்து சொல்லு, இந்த ரத்தம் உனக்கு விரோதமா நிக்குது. Take the weaponry of the kingdom. ராஜ்யத்தினுடைய ஆயுதங்களை உங்க கையில் எடுத்துக்கொண்டு வரல சொல்ல மாட்டீங்களா? எல்லாவற்றுக்கும் மேல தேவன் மேல காதல் கொண்டு வாழுங்க. ஏன்னா அவர் உங்க கூட இருக்கிறார்னா அவர் மேல அன்பு இருக்கணுங்க. ரெகுலரா உங்க அன்பு அவரை விட்டு மாறவே கூடாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர் அன்பா இருக்கிறார். அந்த அன்பில் நிலைத்திருந்தா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். 1 யோவான் 4:16 நம்ம வாசித்தோம், தேவன் அன்பா இருக்கிறார். அவர் மேல் அன்பு செலுத்தினீங்கன்னா அவர் உங்களிலும் நீங்கள் அவளும் நிலைச்சிருப்பீங்க. ரெக்லெஸ் லவ். சிலருக்குலாம் ஆஹா வந்துச்சுன்னா கொடைக்கானல் மலை மேல போய் நிக்கிறான், நான் குதிச்சிருவேன், என்னை கட்டிக்கோ அப்படின்னு. அதை விட அன்பு தேவன் மேல இருக்கணுங்க. அங்க குதிக்கிறோம், அவன் பாவம் தூக்கிட்டு வந்து 2 வருஷத்துல 2 அடிச்சு கோர்ட்ல நிக்குது. God's love is the most pure love. அந்த அன்பில் நீங்க நிலைக்கணும். God is love. ஒரு சபையை கூட நேசிக்காதீங்க, ஒரு சபையில இருங்க, ஒரு போதகரின் கீழ் இருங்க. அந்த போதகருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மட்டும் கொடுங்க, இன்க்ளூடிங் பாஸ்டர் ஜேக்கப் கோஷி. ஒரு அளவுக்கு மேல ஊழிக்காரனை தூக்கி தலை மேல வைக்காத. அதுக்காக அவரை ஓரம் கட்டாத. எங்க தாய் சபை, மாமா சபை, மச்சான் சபைன்னு கொண்டாடாத. கர்த்தர் மேல அன்பை. ஒரு சபையில நிலைச்சிரு. ஒரு நல்ல ஊழிக்காரனை தேர்ந்தெடுத்துக்கோ, அவரோடு சேர்ந்து சேவையை செஞ்சுட்டே இரு. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, கெட்டடத்தை நேசிக்காத, கோபுரத்தை நேசிக்காத, இசையை நேசிக்காத, சூப்பர் ஸ்டார் பாஸ்டரை நேசிக்காத. More than anybody, love God. கர்த்தர் தான் நீங்க நேசிக்கணும். 3 பேரை தட்டிச்சு, லவ் காட். 3 பேரை தட்டி சொல்லணும்.
சபை கூட வைராக்கியம் தேவையில்லை. ஆண்டவர் மேல வைராக்கியரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருந்துடாத. Don't do that. Love God more than anything. சொல்லி முடிச்சிடறேன். சந்தோஷமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எது மாரி அவரை நேசிக்கிறீங்க? அப்போ அவர் வார்த்தையை நீங்க நேசிக்கணும். அவரை நேசிக்கிறவங்க இதை அதிகமாக நேசிக்கணும். இதை அனுதினமும் வாசிக்கணும். இந்த வேதத்தில் நீங்க தியானமா இருக்கணும். அவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க அலையில சொல்ல மாட்டீங்களா? அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏழைகளுக்கு அள்ளி கொடுங்கள். ஆமீன். நல்லா நல்லா நல்லா. அவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏழை ஊழியர்களுக்கு அள்ளி கொடுங்கள். உங்கள் திருச்சபைக்கு கொடுங்கள். அவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உன்னை போல் உன் அயலானையும் நேசிக்க கற்றுக்கொள். சத்துருக்களை நேசிக்க கற்றுக்கொள். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தியத்தை விரும்பு, பொய்யை விரும்பாதே. இதுதான் இந்த வருஷத்திலேயே நான் செய்த சிறந்த பிரசங்கம். எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்க? அவர் சேவையை செய்யுங்கள். இப்போ நான் அந்த சேவை என்ற இடத்துல 2-3 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். உன்னை பாராட்டினா செய். உன்னை யாரும் பாராட்டலையா? சேவை செய். உன்னை தூக்கி மாலை போட்டு நிற்க வைக்கும் போது சேவை செய். உன்னை எல்லாரும் இறக்கும் போதும் அழுதுட்டே உன் சேவையை செய். உன்னை எல்லாரும் பார்க்கும் போதும் சேவை செய். நல்லது நல்ல சொல்றேன். யாரும் பார்க்காத போது சேவை செய். அது இந்த பக்கமா திரும்பி சொல்லிடுறாமே. யாரும் பார்க்கல பாரு, அப்பதான் உங்க சேவை உண்மையா இருக்கணும். பாஸ்டர் வரார் உடனே அப்படி இப்படி, அதெல்லாம் சும்மா நடிக்கிறேன்னு அர்த்தம். பார்க்காத போது சேவை செய். அவரை நேசிக்கிறீங்களா? பார்க்காத போது சேவை செய். நான் எங்க பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த சேவை நான் செஞ்சு வைப்பேன். எனக்கு அவருடைய பேர் வேணா, பாராட்டு வேணா, எங்க அப்பாவுக்கு சேவை செய்கிறேன். அல்லேலூயா. வரமாட்டேங்கிறது. ஹல்லேலூயா. உன்னை புகழும் போது சேவை செய். உன்னை யாரும் புகழாத போதும் சேவை செய். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன சபை விட்டே வெளியே தள்ளிட்டாங்க, ரோட்ல இருந்து சேவை செய். Don't stop service. If you love God, serve Him in any circumstance. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? எனக்கு பதவி இருக்கிற வரைக்கும் சேவை செய்வேன். எனக்கு பதவியே வேணாயா? எனக்கு தேடி வர்ற பதவியை கூட ஓரம் கட்டிட்டு நான் போயிட்டு இருக்கேன். கடைசி சேர் தான் நான் தேட விரும்புகிறேன். எனக்கு இன்னொரு பட்டம் தேவையில்லை. என் கடைசி மூச்சு வரைக்கும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை என் இயேசுவுக்கே நான் சேவை செய்வேன். நான் ஒரு தலைவனா இந்த சபையில நிக்கிறேனா, உங்களை பாஸ் பண்ண கர்த்தரை நான் வைக்கல, உங்களை வழி நடத்த தான் வச்சிருக்காரு. நான் உங்க பாஸ் கிடையாது. நான் உங்க பாஸ்டர். நான் உங்களுக்கு நல்வார்த்தை தந்து வழி நடத்தி கொண்டே இருப்பேன். அவரை நேசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் யார், நீ யார் என்று நெஞ்ச தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனுடைய சேவை. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, சேவை செய்ய இன்னும் எனக்கு கிருபை தாரும். இட்ஸ் சர்வீஸ். அங்கதாங்க பாதுகாப்பு, அங்கதான் நிறைவு. கிவ் தேங்க்ஸ் டு காட், praise him and bless his name and be with him. எத்தனை இடர்கள் வந்தாலும் கூடாரத்தை விட்டு வெளியே வராத. locate his presence and dwell there. பிரசன்னம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்படி நான் நடந்தாதான் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு என்னைக்கு வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட்டீங்களோ, அந்த நடையை நிறுத்தாத. அந்த வேத வாசிப்பு, அந்த ஜெபம், அந்த கற்பனைகளை கை கொள்ளும் பாக்கியம், அந்த ஆராதனை, எதையுமே நிறுத்தாதீங்க. அங்கேயே தங்கிருங்க, அனுதினமும் தங்கிருங்க. உங்களை பாதுகாத்து நித்திய ஜீவனின் மகத்துவங்களில் அழகு பார்க்க நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவராயிருப்பார். Shall we stand in the presence of God? Thank you so much. Thank you. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ்
சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உங்க பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உங்க பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே காமலை காத்திடுவார். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி அவர் சட்டையின் கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். பாஸ்டர் ஜெபஸ்டின் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஆசீர்வாதத்தை அதற்கு பின்பு கூறுகிறேன். நன்றி. கண்களை மூடி உள்ளத்தில் இருந்து கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபையின் தயவுகளுக்காக, கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் வெற்றியின் வார்த்தைகளுக்காக நம் கண்களை மூடி உள்ளத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு நிழலிடம் உண்டு, இன்று நாங்கள் அந்த நிழத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். ஊழியர் கொண்டு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இன்று எனக்கான ஒரு அடைக்கலமான இடத்தை நாங்கள் கண்டுபிடித்து இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வெற்றியின் இடத்தை நாங்கள் கண்டுபிடித்து இருக்கிறோம். ஆண்டவர், அந்த இடத்தில் நாங்கள் தங்கி வாசம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த இடத்தை நாங்கள் தங்கி தாபரிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த இடத்துல வெற்றி உண்டு, அந்த இடத்துல சுகம் உண்டு, அந்த இடத்துல பாதுகாப்பு உண்டு, எங்கள் வாழ்க்கையில கிருபைகள் உண்டு என்று பார்க்கிறோமே. ஆண்டவர், அந்த வாழ்க்கையில நாங்கள் தங்கி இருக்க, நீர் வாசம் செய்கிற இடத்துல நாங்கள் தங்கத்தக்கதாய் உம்முடைய நிழலில் நாங்கள் தாபரிக்கும்படியாக ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் எங்கொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்ற சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட ராஜா உம்முடைய சந்ததியிலே தங்கத்தக்கதாய் உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் காணும்படியாக, ஜீவிய காலங்கள் எல்லாம் நன்மையின் கிருபையும் அவர் வாழ்க்கையில தங்கும்படியாக ஆண்டவரே, அவர்கள் தெரிந்தெடுத்து இருக்கிற உம்முடைய பிரசன்னத்தினுடைய அந்த ஸ்தலத்தில் அவர் தங்கும்படியாக நீர் கிருபை செய்வீராக ராஜா. உம்முடைய கிருபையில நாட்டப்பட்டவர்களாக இருக்க நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சபையில நிலைத்திருக்கிறவர்களாக, உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக, உம்முடைய சத்திய வார்த்தை நிலைத்திருக்கிறவர்களாக, பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக, உமக்கு கொடுக்கிறவர்களாக, எல்லா கிருபையிலும் உமக்குள் நிலைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் நிலைத்திருக்க ராஜா, நீரே கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தின தேவன், இனி நீ நடத்த போற உம்முடைய மாபெரும் கிருபையின் தயவுகளுக்காக எல்லா கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி ரட்சித்து உம்முடைய கிருபையினாலே எங்களை சட்டையினாலே மூடி மறைத்துக் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்க்க போற உம்முடைய கிருபையின் தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை தாங்கி எழுந்து வழிநடத்தின தேவன், இனி வரும் காலங்களிலும் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்க போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய கிருபையினால் அலங்கரித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில இதுவரை காணாத உன்னத மகத்துவங்களாலே நீ உயர்த்தி அழகு பார்க்க வர கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களுடைய சந்ததியிலே தங்கி வாசம் செய்ய எங்கள் சுவாசம் இருக்கும் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி அதில் நிலைத்திருக்கின்ற கேட்ட வார்த்தைகளின்படி அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, என்று கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படி உமக்குள் நிலைத்திருக்க நீரை கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கொடுத்த அருமை ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய
வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக நீ கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் ஊழியர் இன்னும் ஆசீர்வதிங்கப்பா, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்ய பசுமை மாற்றி அநேக ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியா ஆண்டவரை இன்னவரை பலப்படுத்தும்படியா, நிறைவுகளை சந்திக்கும்படியா, தேவைகளை சந்திக்கும்படியா, உள்ளத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றும்படியா என் தேவன் அவரோடு இருந்து உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரம் நெருக்கங்களாம் எடுத்து போடுங்கப்பா, உம்முடைய கிருபைகளுக்குள்ள முடிமறைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சபையார் யாவரும் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்திட கிருபை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்துல தங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும், விசேஷமாய் அன்பு ஐயா அவர்களோடும் ஊழியத்தோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா.